ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமன்னம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை வச்சு கேக் பண்ண போகிறோங்க. இது முட்டை இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், எதுவும் நெய் பட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம கேக் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்துட்டு ஒரு கப்பு துருவின தேங்காய் போட்டுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய். ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கலாம், துருவுனது. நான் பவுட்ரு வாங்கியிருக்கேன், வெல்லம் பொடி ஒரு கப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. பால் போட்டு நல்லா பால் ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி கலக்கிக்கணும். இட்லி மாவு பதத்தை கலக்கிக்கலாம், கொஞ்சம் கெட்டியாகவே. நல்லா இது மாதிரி கலக்கிக்கணுங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க. இது ரெண்டும் இல்லைன்னா ஈனோ கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேணும்னா இருக்குன்றதுனால நான் போட்டிருக்கேன். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் ஏதாவது போட்டுக்கலாங்க. நமக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். நான் வந்துட்டு காஞ்ச திராட்சை, சூரியகாந்தி விதை போட்டிருக்கேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கெட்டி பதமாகவே இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியாக போகக்கூடாது. பால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்குங்க. நான் சிலிக்கான் கப் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்டீல் கப்பில் கூட இது மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் கப்புக்கு. அதில் வந்துட்டு இந்த பேட்டரை போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் போட்டாச்சுங்க. நான் கிரான்பெரியால் இது கார்னிஷிங் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா எது இருந்தாலும் காஞ்ச திராட்சை ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டமாக. டூட்டி ஃப்ரூட்டி அது மாதிரி. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டீம் கேக் இல்லையா, அதனால் ஸ்டீம் வைக்கிறதுக்காக இது மாதிரி வானலியில் தண்ணி விட்டுருக்காங்க. இப்போ வடிகட்டுற கிண்ணத்தை வச்சுக்கலாம். இந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, இதில் நல்லா ஸ்டீம் வருங்க. இது நல்லா கொஞ்சம் காய வச்சுக்கணும். தண்ணி வந்துட்டு புகை வரணும். இந்த நேரத்தில் நம்ம கப்பில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒன்று ஒன்றா அது உள்ளே வச்சுக்கலாம். நல்லா ஈஸியாக இருக்குங்க, பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸி. இது சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் கப்பு வச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக பூசணி விதை போடலான்னு நினச்சிங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. ரெட்டும் க்ரீனும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சமாக பூசணி விதை போடுறேன். போட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாங்க. ஸ்டீம் ஆயிடுச்சிங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு குச்சி போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். கத்தியோ குச்சியோ போட்டு ஒரு வேளை கொஞ்சமாக ஒட்டிச்சின்னா இன்னொரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க சூட்லேயே. இப்போ திறந்துட்டு மூடியும் திறந்தாச்சிங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுருணுங்க. கப்பை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லா ஆறி வரட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம கப்பில் இருந்து கேக் வெளியே எடுத்துக்கலாம். அந்த சூடு இருக்கிற வரைக்கும் உள்ளே வெந்துக்கிட்டு இருக்கோங்க. அதனால் சூடு கொஞ்சமாக ஆறிடுச்சுன்னா நம்ம எடுத்து கேக்கு வந்துட்டு நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா ஆறி வந்துடுச்சிங்க. இப்போ டிமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது. ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. நம்ம வந்துட்டு இதுக்கு முட்டையும் யூஸ் பண்ணல, எண்ணெய் நெய் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனாலும் இவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக ரொம்ப ருசியாக இருக்குங்க. இது டயட் பண்ணுறவங்க கூட சாப்பிட்லாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. வெல்லம் தான் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம சர்க்கரை கூட போடல. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.